சொல்லுமா. வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன். வாழ்க்கை போல தான். நான் அப்புறம் பேசுகிறேம்மா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்கா? ஆஃபீஸில் தான்டா. ஏன் என்னாச்சு? இல்லை மச்சான், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. லொக்கேஷன் அனுப்புற, வர முடியுமா? சரி, லொக்கேஷன் அனுப்பு, நான் வேலை முடிஞ்சு வந்துடுறேன். வா. டேய் சொல்டா. ஆமாம், நீங்கள் போனல, செலக்ட் ஆகிட்டியா? எங்கடா, வழக்க போல தான். அது என்னமோ தெரில மச்சான், நான் போனாலே நான் நினச்சது பேச முடியல. இருடி வந்துட்டு இருக்கல, ஃபோன் அடிச்சுட்டே இருக்காது. பேசாம ஊருக்கு போய் எங்கள் அப்பா சொல்கிற வேலையை பார்க்கலாம்னு இருக்கேன். லூசாடா நீ? இதுக்காக 2 வருஷமா அழைச்சிட்டு இருக்க ஆர்ஜி ஆகணும்னு? பின்ன என்னடா அப்புறம் சொல்கிறேன்? 2 வருஷம் நாய் மாதிரி அழுதுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே சத்தியமாக முடியாது மச்சான். யோ, இன்னே சிரிக்கிற? அது இல்லப்பா, நீ பேசினதை கேட்டு கொஞ்சம் லைட்டா சிஸ்டம்பா. நான் பேசுறது ஒன்று சிரிப்பா இருக்கா? தம்பி அப்படி இல்லப்பா. யோ, வேற எப்படியா இருப்பா. யார் நீ முதல்ல? தம்பி, நான் உனக்கு உதவி பண்ணலாம் தாம்மா கேட்டேன். உன் உதவியெல்லாம் உனக்கு தேவையில்ல, அமைதியா போயிடு. சரிப்பா, நான் இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ணேன், சரியா? போய் நானே வாங்கி கொடுத்து பாரு, என்ன சொல்லணும். முருகா, எனக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசையா? 2 வருஷமா எல்லா எஃப்எம் ஸ்டுடியோ போய் பார்த்துட்டேன். போனாலே ஒரே காரணத்தை சொல்லி துரத்துறாங்க, பேச வரலன்னு. இத்தனை வருஷமா இதான் வரும்னு எல்லாத்தையும் விட்டு வந்தேன். இப்போ கடைசியில் இதுவும் வரல. பேசாம ஊருக்கே போயிடலாம்னு இருக்கேன். ஆனால் அது கூட எனக்கு தைரியம் இல்லை. உனக்கு 2 வருஷமாப்பா, எனக்கு 22 வருஷம். திக்வாய் சொல்லியே நான் ஆசைப்பட்டது என்னால் பண்ணவே முடியல. எனக்கும் ஆசைப்பா, இந்த பட்டிமன்றம்லாம் பேசுவாங்களே அதே மாதிரி பேசணும்னு. ஆனால் அதுக்கு நான் முயற்சியே பண்ணவும் விடலை. ஆனால் நீ அதை பண்ணுற, அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுறாதப்பா. உனக்கு வரும் வராதுன்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது, நீ நம்பணும். நம்புறவன் ஜெயிப்பான். முருகனை நம்பு, நீ ஜெயிப்ப. டேய் வா, போயிட்டு வரேன். உங்க பேர் என்ன? பஸ் வந்தா வந்துட மாட்டேனா? நான் ரெடி பண்ணுவேன், இதோ வந்துடுறேன். இரு வரேன்.